மானி, உன் மாமன் நான் தானே. 2 நாயகர்கள், வினயன், ரவீந்திரன். இவர்கள்தான் நாயகர்களாக என்பதை நீங்கள்தான் கதையை முழுவதுமாக கேட்ட பிறகு சொல்லணும் நட்புகளே. நாயகி துர்கா. சிறு வயதிலிருந்தே தான் காதலிக்கும் அத்தை மகனான தன் மாமனின் நடவடிக்கைகள் சரியில்லை என்பதை அறிந்து சிறிது சிறிதாக அவனை விட்டு விலகிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனால் சொந்தங்களின் முன்னிலையில் பெருத்த அவமானத்தை சந்திக்கும் துர்கா அந்த காரணத்தால் அவனை அறவே வெறுத்து ஒதுக்குகிறாள். கோவிலில் யதார்த்தமாக பார்த்த ரவீந்திரனும் அவள் மீது காதல் கொள்கிறான். அவளுக்கும் ரவீந்திரனுக்கும் திருமணம் நடக்கவிருக்கும் வேலைதனில் அவளிடம் மன்னிப்பு கேட்டு தன் தொலைத்த காதலை யாசகம் கேட்கிறான் வினயன். 2 ஆடவர்களும் அவளை உயிராய் நேசிக்க துர்காவின் மனம் யார் பக்கம் செல்லும்? மானின் மனம் கவரப்போகும் அந்த மாமன் யார்? வினயா, ரவியா? காதல், ஊழல், குடும்பம், ரொமான்ஸ், எமோஷனல், சஸ்பென்ஸ் என்று கிராமத்து பாஷையில் அக்கால பழைய நினைவுகளை நோக்கி மான் கதையும் பயணிக்கும். சில இடங்களில் உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து எழுதியமையால் கண்கலங்க வைக்கும் நிகழ்வுகளும் இடம்பெறும். மனசை திடப்படுத்திக் கொண்டு அழுகாட்சி காட்சிகளை எதிர்கொள்ளணும். சரியா டியர்ஸ்? ஜாலியா மான் கதைய கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க ஹார்ட்ட அதப்பா லைக் கொடுத்துட்டு அப்புறமா உங்க கருத்தையும் பதிவிட்டுருங்க. சரியா?